கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. இக்கரைக்கு அக்கறை பச்சை எதிர்த்த வீட்டுல ஏண்டா கண்ண வச்ச கஷ்டப்பட்டு போட்ட பழச்ச கரண்ட் போச்சு எங்க போய் தேடுவேன் நீ சுச்ச மாற்றம் தொட்ட மல்லிகை இவ மாட்டா தள்ளிக்க மேரேஜான பீசு இன்னாருக்கு சொல்லிக்க சொல்லி விட்ட ஜோக்கர் அவ போட்டதெல்லாம் யாக்கர் தோத்து போய் தொப்பி வாங்கி வந்த நாய் சகர் டார்லிங் 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 முன்னாடிலாம் 300 ரூபாய் கொடுத்தாலே காய்கறி முட்டையை மூச்சு முட்டை தூக்கிட்டு வரணுங்க. ஆனா இப்ப ஒரு மூக்கு முட்டி டப்பா கூட வாங்க முடியல. எக்ஸாக்ட்லி. ஐயையோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே. நடு சார், அவங்க தடிக்கு 2 மணி நேரம் ஆச்சு. இனிமே விட மாட்டாங்க, கையை விட்டுருங்க. அதை விடு, அப்ப கூட நீ பிடிக்கணும்னு தோணல? ஐயோ, நீ விட மாட்டேன்ற ஒரு நம்பிக்கை தானே நீ. ஐயோ, ரொம்ப பிடிச்சவங்க கீழே விழும்போது பிடிக்கலனா பேய் பிடிக்கும்னு எங்க சின்ன அப்பதான் சொல்லிருக்குதுங்க. அதாங்க புள்ளைய பிடிக்கிறவங்க பையனை பிடிச்சிட்டு போனப்போ பைத்தியமாச்சலங்க. அந்த அப்பதானுங்க. அப்பா, எவ்வளவு அழகா பாயிண்ட் பிடிச்சி சொல்றாங்க. சூப்பருங்க. நான் ரொம்ப இன்டெலிஜென்ட்ங்க. இது ஓ, இன்டெலிஜென்ட்டா? அரசு அதேதான். என்ன இன்டெலிஜென்ட்? இப்போ சொன்னது உங்களால திருப்பி சொல்ல முடியுமா? ஏன் சொல்லாமே? சொல்லலாம். ஏன் நீ சொல்லாமே? அது முடியாது. முடியாதுல்ல? அப்புறம் பெருசா சூப்பர்ங்கறீங்க. இல்ல, அவங்க சொன்ன விஷயம் இல்லைங்க, அவங்க சொன்ன விதம் எனக்கு பிடிச்சது. அதான். ஐயோ, பாட்டு என்ன ருக்கு இப்படி மை மறந்து ஓடுறாங்க? அவளுக்கு பாட்டுனா உயிருங்க. யாராவது டிவில பாடினாலும் சரி, இல்ல நேர்ல பாடினாலும் சரி, ஆன்னு பாத்துக்கிட்டே இருப்பா. இப்போ என்ன கூட பாத்தீங்கன்னா பாட்டு கத்துங்க லட்டனா பழகுங்க லட்டனா சொல்லிட்டு இருக்கா. நமக்கு என்ன பாடவா தெரியும்? பாட தெரிஞ்சவங்கனா அவளுக்கு அப்படி ஒரு உயிருங்க. அப்படியா? ருக்கு மேடம் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு புதுசா ஏதாவது வழி கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். லீடு கொடுத்துட்டீங்க சார். ஹலோ, மகேஷ் சார்ங்களா? மகேஷ் தான். நீங்க? அது நேற்று நைட்டு வேப்பிலியம்மன் கோவிலில் உங்களுடைய ஆர்கெஸ்ட்ரா பார்த்தேன். ரொம்ப பிரமாதமாக பாடினீங்க சார். அப்படியே கேட்டு மெய் மறந்து போயிட்டேன். அதான் உங்களை புக் பண்ணலாம் அப்படின்னு. தேங்க்யூ. எங்க பாடணும்? அது எப்படின்னா சார், என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த பொண்ணுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் பின்னாடில இருந்து பாடணும், அவர் வாய்ஸ்ல பாடணும். அவ்வளோதானே? அப்போ 20,000 ஆகும். 20,000? ஆமா சார், ஆக்சுவலி இது சீட்டிங் கேஸ். போலீஸ்ல மாட்டினா அவ்வளவுதான். பல பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணி லவ் ஓகே இருக்கு. சோ காசை பார்க்காதீங்க சார். நான் மறுபடியும் கூப்பிடுறேன், இருங்க. ஓகே. நம்ம தான் புதுசா யோசிக்கிறோம்னு பார்த்தா இந்த மாதிரி பல பேர் யோசிக்கிறானுங்களே. இந்த ஆளு தொழிலாவே பண்றானே. நம்மளே பாடிடலாமா? நம்ம இப்படி பாடிதான் பழைய வீட்டுல பெரிய பிரச்சனை வச்சுன்னு அனிதா திட்டான்ல, நான் போல உனக்கு என்ன பண்ணலாம்? மாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையே, தினம் தினம் பூமாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையே, செவி இல்லை இங்கொரு இசையதற்கு, விழி இல்லை இங்கொரு விளக்கெதற்கு, நாளும் நாளும் அவள் நினைவில் இவன் அழுது பூமாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையே. கோபி, உனக்கு பாட வருமா? எனக்கு மட்டும் இல்ல, செத்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் பாட வரும். உனக்கு காமெடி கூட நல்லா வருது கோபி. நீ ரொம்ப நல்லா பாடுற. யார் கோபி உன் பாட்டு வாத்தியாரு? பாலமுரளி கிருஷ்ணா. 3 பேரா? ஒருத்தர் தாங்க பாலமுரளி கிருஷ்ணா. அவரா? அவர் வீட்டு பக்கத்துல நான் குடியிருந்தப்ப அவர்கிட்ட பாட கத்துட்டியா? அவர் மத்தவங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கும் போது அப்பப்ப நான் கவனிப்பேன். ஓ, கேள்வி ஞானமா? அப்படியே வச்சுக்கலாம். கோபி, எனக்காக குரல் கொடுப்பியா? நோ, முடியாது. முடியாதா? ஏன்?
இந்த தேசத்துக்காக குரல் கொடுப்பேன், ஒரு தனி ஆளுக்கு கொடுக்கவே மாட்டேன். ஐயோ கோபி, நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது கோபி. ப்ளீஸ் கோபி, ப்ளீஸ் கோபி, ப்ளீஸ். நீ எனக்கு குரல் கொடுத்தே ஆகணும் கோபி. ப்ளீஸ் கோபி, ப்ளீஸ் 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 கோபி. ஓகே, நான் உனக்கு குரல் கொடுத்தா நீ எனக்கு என்ன கொடுப்ப? என்ன வேணும் கேளு கோபி. இந்த உலகத்துல உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு, நான் வாங்கி தரேன். ஐயோ, என்ன வேணா கேளுன்னு வாயை விட்டேன். என்னத்தை கேட்க போறான்னு தெரியலையே. ரொம்ப நேரமா யோசிக்கிறானே. பெருசா செலவு வச்சிருவானா? இது 20,000 கொடுத்து அவனே புக் பண்ணிக்கலாமோ? 2 மட்டன் பிரியாணி வித் லெக் பீஸ் வாங்கி தருவியா? வெரி சில்லி கோபி. சில்லி கோபியா? அதுவும் எனக்கு பிடிக்கும், அதையும் சேர்த்து வாங்கிக்கோங்க. ஓகே, டன். ஆமா, நான் எங்க பாடணும், என்ன பாடணும், எப்ப பாடணும்? இப்பவே வா. சோ ஸ்வீட். ஐ லைக் தி சின்சியாரிட்டி. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில், காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில், ஊடலில் வந்த சொந்தம் ஊடலில் கண்ட இன்பம் மயக்கம் என்ன, காதல் வாழ்க, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். ருக்கு வந்துட்டாங்கடா, போதும் எடுத்து. ருக்கு மேடம், குட் மார்னிங். குட் மார்னிங். ஏங்க ரொம்ப பிரமாதமா பாருங்க நீங்க. ஓ, அப்புறம் கேட்டீங்களா? நாய் நாய். ஆமா, ஆள் நல்லா தானே இருக்கிறாரு, ஆனா அவர் குரல் மட்டும் கும்பகோணத்துக்காரு கொரட்டை விடுற மாதிரி இருக்குன்னு உங்களை பத்தி அடிக்கடி நினைச்சு கவலைப்பட்டிருக்கேன். ஆனா பாடும்போது உங்க குரல் மாதிரியே இல்லைங்க, சூப்பரா இருக்குதுங்க. பேசவே தெரியாத உங்க குரலுக்கு பிரமாதமா பாட்டுலாம் வருது பாத்தீங்கல்ல. தேங்க்யூ ருக்கு, தேங்க்யூ வெரி மச். என்ன சொல்லி சமாளிக்கலாம்னு பார்த்தா நீங்களே எடுத்துக்கிட்டு நாய், மறுபடியும் இந்த நாய். பெருசா ஒரு குட்டி நாய்ங்க. போதும். ஏங்க நீங்க எப்ப இருந்து பாடுறீங்க? இப்பதாங்க 2 நிமிஷம் ஆச்சு. ஐயோ அது இல்லைங்க சார், சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிட்டீங்களான்னு கேக்குறேன். அதுவா, அது வயித்துக்குள்ளேயே பாட்டு சத்தம் கேட்கணும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. நான் பிறந்த உடனே பேசல, ஃபர்ஸ்ட் பாடத்தான் ஆரம்பிச்சேன்னு எங்க அப்பா சொல்லுவாரு. நீங்க பாடினா ஸ்வெட்டா இருக்குதுங்க. ஐயோ, அது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பாடும்போது கொஞ்சம் அப்படிதான் ஸ்வெட் ஆகும், வேர்க்கும். ஸ்வெட்டை விடுங்க. வாய்ஸ் எப்படி இருந்துச்சு? அதான் சொன்னேன், ஸ்வெட்டா இருக்குதுங்க. ஓ, ஸ்வீட்டா இருந்தா? என்ன கோபி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது செவுத்துக்கு பெயிண்ட் அடிக்க சொன்னேன், அத கீழ உட்கார்ந்து பெயிண்ட் அடிக்க. இருங்க நானே சொல்றேன். பாத்து அக்கா, சொல்றேன். இவர்கிட்ட பாட்டு கத்துக்க வந்திருக்கேன். கரெக்ட் கரெக்ட். ஆமாங்க, யாருக்காவது கத்து கொடுத்துட்டே இருந்தாதான் சாதகம் வளரணும்னு எங்க வாத்தியார் சொல்லிருக்காருங்க. ஓ, நீங்க முறையா கத்துட்டீங்களா? ஆமாங்க, ஆமா. உங்க குரு பேர் என்னதுங்க? கோபி கிருஷ்ணா. கோபி கிருஷ்ணாவா? நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. அது ஏங்க, பக்கத்துல ஆல்பர்ட் ஒருத்தர் சூப்பரா கேரம் போர்டு விளையாடுவார், தெரியுமா? தெரியாதுங்க. தெரியாதுல. அதான் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டா கேள்விப்பட்டது ஒண்ணு இல்லாம போயிடும்ல. அதான். என்ற கோபி, இந்த பாட்டு நம்ம கேட்கலாம். ஐயோ, நீங்க வேற அவனு கத்துக்கவே இல்லை, எப்படிங்க பாடுவான் அவன்? அதுக்குள்ள பாட்டு கத்துறியா நீ? பாட போற? நீ எப்ப பாட, எப்ப அரங்கேற்ற போறன்னு உன் குரு நான் டிசைட் பண்றேன். கோபி, முதல்ல செருப்பு தர. இந்த செருப்பு இல்ல, அந்த செருப்பு. ஐ லைக் இட். ஏமா ஏமா. ஏன்னு வைக்கிங்க சார், நாளைல இருந்து எங்க வீட்டுக்கு வந்து பாட்டு சொல்லி தரீங்களா? போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி, ஓ காதலம் ஐ லவ் யூ என்று சொன்னாள் பொன்மணி, இதுதான் காதல் எக்ஸ்பிரஸ், ஒன்லி இருவர் செல்லும் பஸ் பஸ். Why not? கண்டிப்பா சொல்றேன். கண்டிப்பா. ஐயோ, தேங்க் யூ வைக்கிங்க சார். ஐயோ, நான் பாட்டு சொல்றேன். மேடம், ருக்கு மேடம், வீட்ல யாரும் இல்லையா? எங்களெல்லாம் பார்த்தா ஆளா தெரியலையா? நீங்க வீட்ல தான் இருக்கீங்களா? எதிர்பார்க்கலையா? ஆமா. வாங்க குருஜி. ஓகே. குருஜியா?
ஆமாங்க வாத்தியார், பாட்டு வாத்தியாருங்க. பாட்டு வாத்தியாரா? சிங்கிள் டீ கேட்டாலே பஞ்ச பாட்டு பாடுவாரு. இவர் பாட்டு வாத்தியாரா? ஏனுங்க நீங்க அவர் பாடி கேட்டிருக்கீங்களா? நல்ல வேளை அந்த துரதிர்ஷ்டம் எனக்கு வந்தது இல்ல. சார் நீங்க பேசுறத பத்தி அவங்க சொல்ல சார். நான் ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர். ப்ரொஃபஷனே இல்ல, இதுல சிங்கர் வேற. ஐயோ ஏனுங்க? கழுதுக்கு கற்பூர வாசனையும் பனியன் வியாபாரிக்கு பாட்டு வாசனையும். ஹலோ, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதுக்காக கழுத கூட கம்பேர் பண்ணீங்களா? ஆமா கழுத ஃபீல் பண்ணு. ஏனுங்க உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்க அந்த குறிஞ்சிக்கிட்ட எப்படியா பேசுவீங்க? போங்க நீங்க. எது? நான் இவருக்கு பாட்டு சொல்லி தரணுமா? ஆமாங்க சார். என்ன இருக்கும் நீங்க? ஒரு சேட்டலைட் பெட்ரோல் பாஸ் லைட் கூட சேர்க்கறீங்களே. எனக்கு பாட வராது. செத்தா எல்லாருக்கும் பாட வரும். சூப்பருங்க சூப்பருங்க. தேங்க்யூ தாங்க, நானே சொந்தமா யோசிச்சிருக்கேன். சரிதானே. பாத்தியாரு ஒரு பாட்டு வாத்தியார் மாதிரியா பேசுறாரு, வெட்டியா மாதிரி பேசிட்டு இருக்காரு. நான் பாட மாட்டேன். அம்மா கிட்டே பாட மாட்டேன்னு சொல்லி போட்டுருங்க. வழக்கம் போல கூட்டு சதியா? அம்மா என்னடா பண்ணிட்டு இருக்க? இது பாட்டு கத்துக்கிறமா? அதானே பார்த்தேன். எங்க பாட்டு கத்துக்க மாட்டேன்னு சொல்லுவியோன்னு நினைச்சேன். இங்க பாரு மவனே, 8 நாள்ல எஸ்பிபி மாதிரி மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன். அது டிஎம்எஸ் பாடுனது. அது டிஎம்எஸ் பாடுனது எனக்கும் தெரியும் மவனே. நீ ஞாபகம் வச்சிருக்கிறியான்னு தான் உன்னை டெஸ்ட் பண்ணேன். சரிங்கம்மா. குட். கோபிகோ சார் முதல் பாட்டு ஞாபகம் இருக்குல்ல? நல்ல ஞாபகம் இருக்கு சார். கண்மணியே அதான் ரெண்டாவது பாட்டு கண்ணே கலைமான். கண்ணே கலைமானேவா? தெரியாதா? தெரியும் சார். ஆமா அது என்ன படம்? 3 நம்பரையா? ஏன் தெரியாதா? சார் நான் ஒரு லிவிங் கூகுள் சார். ஆல் சாங்ஸ் என் மைண்ட்ல டவுன்லோட் பண்ண முடியும். அப்படியா? டோன்ட் வரி சார். ஓகே ஓகே. நட்டு சார், நட்டு சார் ரெடியா? ரெடிங்க சார். போங்க வாங்க போலாம் போங்க. கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? சார் முதல்ல குரு நமஸ்காரம் பண்ணுங்க. நமஸ்காரம். ஓம். ஐயோ இப்போ டான்ஸ் சொல்லி தர போறேன். பாட்டுங்க, அதனால கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. நல்லா விழுங்க சார். முது வலிக்குதுரே. வணக்கம். வணக்கம். எந்திரிக்கலாமா சார்? நான் எந்திரலாம். ஐயோ எந்திரிங்க. ஐயோ வாங்க அங்க வாங்க. நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க, நான் அங்க உட்கார்ந்து சொல்லி தரேன். ஓகேங்க சார். சார் சவுத் மேல உட்கார்ந்தா? அது சார் நீங்க ஸ்டூடண்ட், அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. ஓகே கை காட்டுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா. விக்கிங் சார் சூப்பரா பாடுங்க சார். சான்சேலிங் செம்மையா இருந்ததுங்க. அதனால தாங்க நான் குரு. இப்போ நீங்க சிஷ்யன். ஏங்க நீங்க பாடுங்க பாப்போம். பாடுங்க பாடுங்க. கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ. நோ நிறுத்தியா? சே நிறுத்து. என்னடா பாரு நீ? என்ன பாரு நீ? என்ன சார் அடிக்கிறீங்க? என்ன குரல் இது? என்ன குரல் இது? நல்ல பெருமாள் கோயில் உரல் மாதிரி கட கடன்னு ஆடுது. நீங்க தானே குரு, நீங்க தானே சொல்லி தர. சொல்லி கொடுத்தா மட்டும் பெரிய சங்கராபுரம் சோமயாஜில மாதிரி பாடுவியா நீ? யோ நான் குயிலுக்கு பாட்டு சொல்லி தரலையா? ஆனா காக்காக்கு பாட்டு சொல்லி தர முடியாதியா? ருக்குமா சாரிமா, என்ன மன்னிச்சிடுமா. இவனுக்கு பாட்டு வரவே வராது, வரவே வராது, வரவே வராது. ஐயோ சார் சார் வராது வராது. சார் ஏன் இப்படி பண்ணி போட்டீங்க? தானே இப்படி போட்ட வரதல வர. நீங்க வாய் மூடு. விக்கிங் சார் என்னம்மா? சொல்லுங்க ருக்கு. விக்கி சார் நான் வேணா உங்களுக்கு பதிலா சொல்லி தட்டுங்களா? அப்படின்றீங்களா? ஆமாங்க. சும்மா ட்ரை பண்ணுங்க பாப்போம். இப்படியே சிரிச்சிட்டே இருங்க. டென்ஷன் ஆகாதீங்க. சரி சரி. ம். கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில்
வாட் a figure வாட் a feeling வாட் a feeling வாட் a குரல் மட்டும் பாடும்போது அப்படியே அந்த எக்ஸ்பிரஷன் பாத்தீங்களா அது 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 ஒரே ஒரு தடவை சொல்லி கொடுத்தாங்க அப்படியே கப்புனு புடிச்சாங்க பாத்தீங்களா அதுதான் ஞானம் குயில் சார் இவங்க குயில் சார் நானே குரங்குடா ஒரு குயிலை பிடிச்சி குரங்கு கிட்ட கொடுத்துட்டாங்க என்ன பண்றது தலையெழுத்து இந்த பாருங்க இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லி தரேன் லாஸ்ட் சான்ஸ் சுத்தி சுத்தமா பாடணும் டென்ஷனான பாத்துக்கோ சரியா ஓகே சார் லாஸ்ட் சான்ஸ் ரெடி ரெடி சார். ரெடியா சார் நீங்க நான் அந்த பக்கம் உட்கார்ந்து கண்ணே நான் அண்ணன் அல்ல உன்னை ஈன்ற அன்னை நானே கண்ணீரில் முத்து தொங்கல் கட்டி தந்தேனே விடிகாலை வெள்ளி மீனே என் வாழ்வே உன்னால் தானே கண்ணே நான் அண்ணன் அல்ல ஈன்ற அன்னை நானே நீரில் முத்து பாக்கி சார் என்னாச்சு என்ற குரல் பெருமாள் கோயில் குரல் மாதிரி கட கடன்னு இருக்குன்னாரு. இப்போ ஒன்ற அண்ணன் குரல் என்னடா சிவன் கோயில் செக்கு மாதிரி சிக்கி சின்ன அப்புறம் ஆயிடுச்சு. என்னாச்சுங்கண்ணா சொல்லுங்கண்ணா. பாக்கி சார் என்னாச்சு? அது ஓக்கல் கார்டு டயர்ட் ஆயிடுச்சு. ஓ நீதி நாளைக்கு ஓகேவா? தொடச்சிட்டு பாருங்க சார் இதுல டிவிடியை தொடச்சிட்டு போறதுக்கு சும்மா இருங்க. அவர் பாடினதை கேட்டு என்ற அண்ணன் ஞாபகமே வந்துருச்சுங்க. நானும் என் தங்கச்சி நினைச்சுதான் பாடினேங்க. நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சாதீங்க. அப்ப பாட்டு கிளாஸ் அது நாளைக்கு பண்ணிக்கலாம். பேலன்ஸ் போங்க போங்க போங்க. ஏனுங்கண்ணா வாய்ஸ் நல்லா பாத்துக்கோங்க. அவங்கிட்ட செல்லக்குட்டி அதான் அண்ணா இருக்காருல்ல. ஹாய் ஹனி. ஹாய் பொண்டாட்டி. என்னம்மா ஃபீவரா? காதலின் தீபம் ஒன்று ஏற்றினேன் எந்தன் நெஞ்சில். மேட்டு தெரிஞ்சிச்சு போட்டுருக்க. யாரு நட்டுவா இல்ல ருக்குவா? ருக்கு. ஏய் அது அது பிரமாதமா பாடுறியா? செம்ம வாய்ஸா? கட்ட பொண்டாட்டி எனக்கே யாரோ சொல்லிதான் எனக்கு தெரிய வருது. சொல்லு விக்கி சொல்லு. விக்கி விக்கி எங்க போன? இங்க இருக்கேன். நீ சொல்றது உண்மை கிடையாது. விட்ட நான் உனக்கு பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்வேன். ஐயோ நீதான் எப்ப பார்த்தாலும் கரண்ட் பரோட பேசிட்டு இருக்க. ஏரியாக்குள்ள இடத்துல பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? இவ பொண்டாட்டி துப்புட்டா புடிச்சு பின்னாடியே போறவன் இவ பொண்டாட்டி தாசன் அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நான் எவ்வளவு வருத்தப்படுறேன் வேதனைப்படுறேன் தெரியுமா? இல்ல ரசிக்கிறேன் தெரியுமா? பத்தியா 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 ரசிக்கிறேன்றது கூட இங்க பார்த்து சொல்றேன். என் கண்ணை பார்த்து சொல்ல மாட்டேன். ரசிக்கிறேன் தெரியுமா? தேங்க்ஸ். அத விடு. ருக்கு சொன்னது பொய்யா? அது போய் கிடையாது. ஏன்னா ருக்குக்கு போய் சொல்ல தெரியாது. அப்ப உனக்கு பாட தெரியும். ஐயோ நானே ஆளு வச்சு பாடிருக்கேன். நீ புரியல. ருக்குக்கு பாட்டு பிடிக்கும்னு நட்டு பாட்டு கத்துக்க ஆசைப்பட்டாரு. கிளாஸுக்கு 1000 ரூபாய் தரேன் நல்ல குரு வேணும்னாரு. கிளாஸுக்கு 1000 ரூபாய் மனசுல சபலமாயிட்டேன். நம்ம கோபியில லூசு கோபி சூப்பரா பாடுறான். 2 மட்டன் பிரியாணிக்கு பின்னணி குரல் தரேன். பாவி நம்பர்களை ஏமாத்திருக்கே. உண்மை தெரிஞ்சா அந்த குழந்தை துடியா துடிக்குமே. நான் வேணா போய் உண்மையை சொல்லட்டுமா? நோ 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 ஐடியா. நீ முதல்ல போய் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணு. ஐயோ நான் வாயை திறந்தா மண்டவளம் தண்டவளத்துல எடுமே. நீ ருக்குவோட பேசி பேசி அவள மாதிரி பழமொழி எல்லாம் பேச ஆரம்பிச்ச. முதல்ல போய் சமாளி. ஏன் மாமா கசாயம் குடி. வாய் சூப்பரா வருது. ஏன்ரி இது இத குடிச்ச பாட்டு வருமா? பாத்ரூம் தான் வரும். ஹாய் ஸ்டூடண்ட்ஸ். ஐயோ குடிச்ச சார். ருக்கு நீங்க விழக்கூடாது. அவர்தான் ஆசீர்வாதம் பண்ணலாம் சார். நேத்து நீங்க பாடினது கேட்டதுல இருந்து உங்க அளவுக்கு இல்லனாலும் ஓரளவுக்கு ஒரு பாடணும்னு ஆசை வந்துச்சு சார். அது ஓரளவு கூட பாட்டு பாடி யானை அடக்கிறது, காளை அடக்கிறது, அப்படியே பாடியே மழையை வர வைக்கிறது, ஒருவேளை அதிகமா வந்துருச்சுங்கன்னா அந்த மழையை நிறுத்த வைக்கிறது, இந்த மாதிரிலாம்
ஏதோ பாட்டு பாட எலக்ட்ரிக் ட்ரெயின்ல காசு கேக்குறது இல்ல பணியில் வைக்கிறதுக்கு ஆசைப்பட்ட பரவாயில்ல. நீங்க ஆமாங்க கேட்டேன்னா நீங்க மட்டும்தான் ரொம்ப ஓவருங்க. சார் பாட்டு கிளாஸ் ஆரம்பிக்கலாமே? ஷோ கண்டிப்பா. ஆரம்பிச்சலாமா? அதாவது முதல் பாடம் ஹம்சவேணியில இல்ல ஹம்சவேணியில ஹம்சத்வனியில. என்ன சார் கழுத்துல ஏதாவது சுருக்குங்களா? இல்லையே. ஹனி மேம் வாங்க ஹனி மேம். ஹாய் ஹனி. வாங்கக்கா. விக்கி மண்ணில் இந்த காதல் இன்றேன்னு எஸ்பிபி சார் விட பெட்டரா மூச்சு விடாம பாடுனீங்க. அதுல இந்த கஞ்சி குடிக்க மறந்துட்டீங்க. அப்படியா? கஞ்சின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். அதுவும் நீங்க செஞ்ச கஞ்சி. டைரக்ட் கஞ்சி சார். சேர்ந்து குடிக்கட்டுமா? குடிச்சு கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். சரிங்க சார். அடி என்னமோ தப்பா இருக்க. ஐயோ உப்பு நினைச்சு நானு சோப்பு தூள போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ அத குடிச்சா என்ன ஆகும்க்கா? பேச வரும். ஐ திங்க் பாடதா வராதுன்னு நினைக்கிறேன். நோ என் கூடவே பிறந்த என்னுடைய சங்கீத ஞானத்தை சோப்பு தூள் கைவிடுமா என்ன? விடவே மாட்டேன். இப்ப பாருங்க. கலைவாணியே உனைத்தானே அழைத்தேன், உயிர் தீயை வளர்த்தேன், வர வேண்டும் கலைவாணி போங்க அனிதாக்கா. தெய்வீகமான இந்த குரலை இப்படி ஆணியை வச்சு தகரத்து கிழிக்கிற மாதிரி இப்படி கிழிச்சிட்டீங்களா? ரோசங்கக்கா நீங்க. என்ன ஏன் நீ குருஜிக்கு குரல் போனா என்ன, அவருக்காக குரல் கொடுக்க அவருடைய சிஷ்யன் நான் இருக்கிறேனே. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். உடலில் வந்த போதுடா. பாத்தீங்களா என்ன மாதிரியே பாடுற? பாத்தீங்களா? உங்க சிஷ்யா உங்கள மாதிரியே பாடலாம். உங்க குரலையே பாடுவாங்க. உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருக்கும் போது ஒரே மாதிரி 7 பேருக்கு குரல் இருக்காதா? என்ன இது குரல் கதை விட்டுட்டு இருக்கீங்க? நிறுத்துறா போதும். ஓகே, எங்க என் 2 மட்டன் பிரியாணி? ஹலோ, என்னது 4ஆம் தேதி நாரதநாட சபால 4 மணி நேரம் பாடணுமா? நான் செத்துருவேன். நானு போறேன். கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க, நான் பெர்ஃபார்ம் பண்றேன். அது குரலா? குரலுக்கு நானே வரேன். நீ யோசிக்கிறத பார்த்தா இங்க என்ன நடந்தது கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு போல இருக்க. என்ன புரிஞ்சுக்கிட்டு சொல்லு பாப்பா. அவர் சொன்னாருல்ல ஒரே மாதிரி உலகத்துல 7 பேர் இருப்பாங்கன்னு. நான் ஒருத்தி இங்க இருக்கேன். அப்ப மீதி 6 பேர் எங்க இருக்காங்க? அட போங்க, எப்பவுமே ரொமான்டிக்.